போக்கு கலாக்கதிரை நாங்க படிச்சதனூடாக வந்தது. கலாக்கதிர் சர்ச்சைப்பட்டதனூடாக வந்தது. மூணாவது ஈமானு செயல். ஈமானுக்கு செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பெரிய ஒரு பயங்கர கடும் ஆராய்ச்சியும் செஞ்சாங்க. அதுலேயும் விளைவு என்ன தெரியுமா? கடைசியா வந்த விளைவு என்றால் எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்கிற மிக பெரும்பாலான முஸ்லிம்கள்ட்ட இருக்கிற கருத்து ஈமான் இருந்தால் சரி. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்னு சொன்னாரோ அவர் சொர்க்கத்துக்கு போகும். விஷயம் முடிச்சு. ஒரு செயலும் இல்லாட்டியுமாவோ ஒரு செயலும் இல்லாட்டியும் சொர்க்கத்துக்கு. பாவங்கள் செஞ்சு அது கொஞ்ச நாளைக்கு நரகத்துல ஒரு சொர்க்கத்து. இந்த மன திருப்தி இப்ப செயலை பெருசா எடுத்து தேவை. அப்படித்தானே? எப்படியும் சொர்க்கம் தானே. கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் இருக்கிற அவ்வளவுதானே. கொஞ்ச நாளைக்கு இப்ப பிறகு நிரந்தர சொர்க்கம். அப்படித்தானே? நிரந்தர சொர்க்கம். ஒரு 2 நாளைக்கல்ல 10 நாளைக்கல்ல 15 வருஷத்துக்கல்ல 100 வருஷத்துக்கல்ல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷம். அந்த கோடிக்கணக்கான வருஷங்கள் சொர்க்கத்துல நீங்க போறோம். எதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்னு சொன்னதுக்கு தான் சொர்க்கத்துக்கு. அப்ப என்ன செஞ்சோம்? சேலை பெருசா அலட்டி கொள்ள தேவை. அது அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம், மன்னிக்காட்டி கொஞ்சம் நரகத்துல போடுவான், ஒரு சொர்க்கத்துக்கு. இதுக்கு இந்த முடிவு தான் நாங்க எல்லாரும் வந்தீங்க. இதான் எங்களுக்கு சர்ச்சையால கிடைச்ச பயன். இதெல்லாம் போட்டு சர்ச்சையாக்கணும்னு கிடைச்ச பயன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள காலத்துல சர்ச்சையே இருக்க. இந்த சர்ச்சையின் காரணமா பின்னால வந்த சமூகம் என்ன செஞ்சிருந்தால் ஒரு தேக்க நிலையை அடைந்தது. பாவச் செயல்கள் அந்த சமூகத்துல கூடியது. ஏன் பாவச் செயல்கள் கூடும்? இந்த ஒரு வகையான அழற்சியை போக்குவது. எப்படி சொர்க்கத்துக்கு போறதானே? இந்த பாவத்தை கொஞ்சம் செஞ்சுட்டா என்ன வந்துட போறது? இந்த வகையான ஒரு வகையான மனோநிலை வருது. பிறகு வேகமா உழைக்கிறதுக்கு ஏன் வாப்பா நீங்க இவ்வளவு தலையை குத்தி உழைக்கிறீங்க? அல்லாஹ் எழுதி வச்சதுதானே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மனோநிலை. அப்ப இந்த போராட்ட போக்கும், நான் பெரிய செல்வந்தனாக மாறும், இந்த உலகத்தை ஆள்ற அளவுக்கு பெருஞ்செல்வம் எனக்கு இருக்கணும், அதெல்லாம் தேவை என்ற போக்கு முஸ்லிம் சமூகத்தில் ஒரு வகையான தேக்க நிலை உருவாகி பின்னால காலப்பிரிவு முஸ்லிம் சமூகத்தில் உருவாகி. அல்லாஹ் எனக்கு பின்னால் இருக்கிறான் என்று எவ்வளவு பெரிய ஒரு சக்தி. அல்லாஹ் எனக்கு பின்னால் இருக்கிறேன் லேசான ஒரு சக்தி. அல்லாஹ் எனக்கு பின்னால் இருந்தால் நான் எதையும் செய்யலாம். அப்படித்தானே? ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் பின்னான காலப்பிரிவு என்றால் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் சண்டை பிடிச்சி அல்லாஹ் பற்றி இந்த மன உணர்வும் சேர்ந்து இல்லாம உந்து சக்தியாக இருந்த நம்பிக்கைகள் தேக்க நிலையை ஏற்படுத்துகின்ற அல்லது இயங்க முடியாதவர்களாக மாற்றுகின்ற நம்பிக்கையாக மாறிவிட்டு. அந்த காலத்து சஹாபாக்கள் போராடும் போது எப்படி போராடுவாங்கண்டா, அல்லாஹ் நியமித்திருந்தால் இந்த போராட்டத்தில் நான் சாவன், இல்லாட்டி பொழைச்சி வருவேன், எனவே போராடுவேன், என்ன வந்தாலும் சரி. அந்த இடங்கள்லாம் கலாக்கதிரை பாய்ப்பான். இந்த இடங்கள் நாங்க சொல்ற இடங்களை பாய்க்க மாட்டோம். எப்படி? நான் வீட்டுல அப்படியே உட்கார்ந்து நிற்போம், அல்லாஹ் எழுதினதான கிடைக்கும். இப்படி சஹாபாக்கள் யாருமே சொல்றேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஷஹீதாக மௌத்தாகிறதுக்கு அடுத்தது விரும்புறது எதுண்டா, வியாபாரத்துல போற நேரத்துல மௌத்தாகிறது. ஷஹீதாக மௌத்தாகிறதுக்கு அடுத்தது நான் விரும்புறது என்றால் வியாபாரத்துல போய்கொண்டிருக்கும் போது மௌத்தாகும். அதான் 2வது விருப்பம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஏன் அது எங்கட மாதிரி அவர் நினைக்கல. எப்படி? அல்லாஹ் தருவான், அவன் எழுதி வச்சேதான் கிடைக்கும். நான் எவ்வளவு உழைச்சியுமே இல்லை, நான் ஏழண்டா தலையில 7 எழுந்தா 7 என்று இந்த உணர்வுக்கு அந்த சஹாபாக்கு வர. எனவேதான் அவங்க பெரிய பணக்காரர்கள் அவங்கள்ட்ட நிறைய பேர் இருந்தார்கள். எனவே அந்த பெரும் பணத்தை வைத்து இஸ்லாம் மிக பாரிய அளவுக்கு வளர்ந்தது. பெரிய இராணுவ தளபதிகள் இருந்தார்கள். எனவே பெரும் சாம்ராஜ்யங்களை வீழ்த்துற அளவுக்கு அவங்க வந்தார்கள். கலாக்கதிர் அவங்களுக்கு எதுக்கு உதவியது என்றால் வேகமாக இயங்குவதற்கு உதவியது. இறை நம்பிக்கை எதுக்கு உதவியது என்றால் முன்னால் எவ்வளவு பெரிய படை வந்து நின்றாலும் பயப்படாமல் இருப்பதற்கு உதவியது. ஏன்? அல்லாஹ் பின்னால் இருக்க, முன்னால் எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்ன செய்யலும் என்று இப்படித்தான் அவர்கள் யோசித்தார். எனவே எங்களுக்கு இந்த நம்பிக்கைகள் ஒரு தடைக்கல்லாக அமைந்தன. ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னென்றால் இதே சர்ச்சைக்குரிய புத்தகங்கள் தான் எங்களோட சிலபஸ்லேயே இருக்கு. நாங்க இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு ஒரு மதரசாவுக்கு போனோம், சொல்றதுக்காக மன்னிச்சு கொடுங்க, சொல்லணும் மண்டதுக்காக சொல்றேன் போனா இதுதானே இதே சர்ச்சையை படிச்சு கொடுப்போம். அப்பாசியாக்கள காலத்துல மூத்தசிலாக்களோட சண்டை பிடிச்சது
அல்லது கிரேக்கர்களோட சண்டை பிடிச்சது இதே தாத்தும் சிவாத்தும் சண்டை. கலாக்கதிரை படிச்சு கொடுத்தா இதே கதை தான். இப்ப நான் சொன்ன அதே கதை தான். அதே மாதிரி ஈமானையும் செயலையும் படிச்சு கொடுத்தா இதே விஷயம் தான். எப்படி ஈமான் இருந்தா சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் சொர்க்கம். அவர் என்ன பாவத்தை செஞ்சாலும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போய் சேரும். ஆனா சஹாபாக்கள் காலத்துல நீங்க பாருங்க, சஹாபாக்கள் பாவம் செய்வதற்கு சரி பயம். தப்பி தவறி பாவம் செய்தால் அவர் ஆகப்பெரிய சஹாபி அழிப்பார். அவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியே அழிப்பார். எப்படி நீங்க சொர்க்கம்னு சொல்லியே அழிப்பார். ஆனா அவர் லேசிக்கு பாவத்தை நெருங்கவே மாட்டார். அபூபக்கர்ல ஒண்ணு இருங்களே, உதாரணத்துக்கு அபூபக்கர்ல எடுத்துக்கொள்ளும். அவருக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க தான் நபிமார்களுக்கு அடுத்த சொர்க்கத்துக்கு போறோம் உலகத்திலே சொல்லிட்டாங்க. அப்ப என்ன செய்யலாம்? சும்மிங்கிறதானே, பாவத்தை செஞ்சா என்ன வந்துரு போகுது? ரசூலுல்லாஹ்வே வாயால சொல்லிட்டாங்க, திரும்ப என்ன வந்துரு போகுது? நான் ரெண்டாவது போறதானே சொர்க்கம் அப்படின்னு நினைக்கல. 10 சஹாபாக்களை பார்த்து நீங்க 10 பேரும் சொர்க்கம்னு சொன்னாங்க. ஆனா அந்த 10 பேரும் கூட நன்மை செஞ்சாங்க. பிறக்கும் சொன்னதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதாரணமாக தபூக் யுத்தத்தின் போது செல்வங்களை தாங்கோ இந்த யுத்தத்துக்காக செலவழிங்க சொன்ன நேரத்தில் பெரிய ஒரு செல்வத்தை கொண்டு வந்து குவிச்சாங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னால, காசை குவிச்சாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மான் எது போறோம் என்ன பாவம் செஞ்சாலும் அவருக்கு அது குற்றம் இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப என்ன நடந்திக்கும்? உஸ்மான் அதுக்கு பிறகு நிறைய பாவம் செஞ்சாரா? நன்மைகளை தான் செஞ்சு. பாவம் தப்பி தவறி மனசுக்கு வந்தால் பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு ராத்திரி இருந்தார். என்ன இந்த வித்தியாசம்? நாங்க படிச்ச ஈமான் சஹாபாக்கள் படிச்ச ஈமானுக்கு உள்ள வித்தியாசம். இப்ப ஆச்சரியத்துரிய விஷயம் என்னடா, இந்த அபாய இந்த கண்ணி வெடி இன்னும் மீக்குது. பயான் லீக்குது இந்த கண்ணி வெடி, புத்தகங்கள் லீக்குது இந்த கண்ணி வெடி. நிறைய பார்க்க தப்சீர்கள்ல ஹதீஸ்ல அங்க இங்க ஹதீஸ் விளக்கங்கள், ஹதீஸ்ல அல்ல ஹதீஸ் விளக்கங்கள் நிறைய இதை பார்க்க. எனவே அதன் விளைவாக வருகின்ற முஸ்லிம் சமூகமும் இதே அமைப்பைத்தான் நிச்சயமாக பெற்றிருக்கும். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணத்தை பாருங்க. தப்சீர் எடுத்தால் இஸ்ராயலியாத் மூலம் திரும்ப ஆதாரபூர்வமற்ற ரிவாயத்துகள், இந்த ரெண்டும் பழைய தப்சீர்கள். இது ரெண்டையும் காணாத தப்சீர்கள் வெகு குறை, விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2. இஸ்ராயலியத்தின் என்னது? அதாவது யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கட்டுக்கதைகள். உங்களுக்கு தெரியும், குர்ஆன்லயும் நபிமார்கள வரலாறு வருது. அதே வகையான வரலாறு தௌராத்திலேயும் இருக்குது, இஞ்சிலையும் இருக்கு. இப்ப இந்த கதைகளை அந்த காலத்து தப்சீர் ஆசிரியர்கள் எடுத்து எழுதி இருக்கிறார். அது இப்னு கஸீர்லயும் இருக்குது, தபரிலையும் இருக்குது. இப்படி நிறைய தப்சீர்கள், நாங்க மதிக்கக்கூடிய பெரிய தப்சீர் ஆசிரியர்கள் புத்தகங்கள் இந்த கதைகள் இருக்கு. இந்த கதைகள் முஸ்லிம் சிந்தனையில பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கு. கர்ண பரம்பரை கதையாக இருக்கு. ராமாயணத்தை வாசிக்கிற மாதிரி இருக்கு, அல்லது மகாபாரத்தை வாசிக்கிற மாதிரி இருக்கு. பயங்கர பொய்களாக இருக்கும் அந்த கதை. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், சும்மா சின்ன ஒரு உதாரணத்துக்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல இந்த கப்பல் கட்டினது உங்களுக்கு தெரியும். கப்பலை கட்டி எல்லாரையும் மேய்ச்சின்னு போனாங்கன்னு அவ்வளவுதான் குர்ஆன் சொல்லுது. கப்பலை கட்டினார் போனார், இவ்வளவுதான் குர்ஆன்ல, வேற ஒன்றும் குர்ஆன்ல. இப்ப இந்த தப்சீர் ஆசிரியருக்கு எழுதுறவருக்கு யார் அந்த கப்பலை கட்டின, எங்கேயும் அந்த மரத்தை தேடினு தேடி பார்த்தால் ஊஜிபுன்னு ஓனுக் அந்த ஒருவர் தானே கப்பலை கட்டினவர். அவர் தான் அந்த கப்பலுக்கான மரத்தை எடுத்துட்டு பின்னாம்பெரிய கப்பலா தானே இந்திக்கும். அப்ப அவர் எப்படியான ஆள்? பின்னாம்பெரிய மரத்தோட வெட்டிட்டு வந்தார். எப்படியான ஆள் என்றால், அவர் கடல்ல இறங்கினால் அவர் கெண்டை கால் அளவுக்கு தான் கடல்ல தண்ணி வரும். கடல் இருக்கிற மீனை அப்படி பிடிச்சி சூரியன்ல காட்டி பொறிச்சு தின்னுவார். அதுதான் ஊஜிபுன்னு ஓனுக். இது தப்சீரில் உள்ளது, நான் வேறக்கு சொல்லல, தப்சீரில் உள்ளது. இப்ப நம்புவோமா? இந்த குப்பையெல்லாம் சேர்ந்துதான் அப்படி சொல்றதுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க, இது இருக்கிறது. இல்லாத நான் சொல்றேன், உண்மையிலே இருக்கு. இப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்தை சாப்பிடாதீங்க, மரத்தில் இருக்கிற கனியை. அவ்வளவுதான் குர்ஆன் இருக்கு. இந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிடாதீங்க, அவ்வளவுதான் குர்ஆன் இருக்கு. சாப்பிட்டார், பிறகு பாவம் மன்னிப்பு கேட்டார், அல்லாஹ் மன்னித்து விட்டார். இவ்வளவுதான் குர்ஆன் சொல்றது. பிறகு அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி விட்டார். எங்களை தப்சீர்கள் என்ன இருக்கு என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டோன்னு அவளுக்கு லெட்டுக்கு போக வேண்டி வந்து, அப்போ சொர்க்கத்துல லெட்டு இல்லையே, உலகத்துக்கு அனுப்பிட்டான், போங்க லெட்டுக்கு போகும். இது லெட்டுக்கு போக வந்தது பாருங்க. அல்லாஹ் ஆனால் எப்படி தொடங்குது அந்த ஆயத்து, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா,
நான் பூமியில் ஹலீஃபாவை ஆக்க போகிறேன்னா தொடங்கு. என்ன அல்லாஹ் பூமிக்கு தான் ஆக்க போறான் மனுஷன், சொர்க்கத்துல போட வரல. மனிதன் படிச்சது பூமிக்கு அனுப்ப. அப்ப சொர்க்கத்துல போட்டது ஒரு டெஸ்ட்டுக்கு, ஒரு பரீட்சை ஒன்று வச்சு அவரை ட்ரெயின் பண்ணி பூமிக்கு அனுப்ப. அதுதான். ஆனா இதை எப்படி தலகீழா மாத்திட்டாங்கன்னு கருத்தை லெட்டுக்கு போக வந்து மாத்திட்டாங்க. இப்படி நிறைய கதைகள், இது நான் சொல்ற 1-2 கதைகள், இப்படி நிறைய கதைகளை நாங்க தப்சீர்கள்ல படிக்கிறோம். படிச்சா அது முந்தைய ஒரு காலம் இருந்து ஹதீஸ் சொல்றேன்னு சொல்லி அந்த காலப்பிரிவுல ஹதீஸ் சொல்ற காலப்பிரிவு நோம்பு காலத்துல ஹதீஸ் சொல்றது எங்கட சின்ன வயசுல, உங்களோட சின்ன வயசுல மீந்தி நாங்க ஹதீஸ் எல்லாம் கேட்க போனா இந்த கதையெல்லாம் அப்படி போகும். இப்ப நாங்களும் பாயத்திலிருந்து அழகா கேட்டு உண்மைதான் இவர் சொல்றதெல்லாம் குரான் லீக்கின்னு நினைச்சு கொள்வாங்க, சிலர் ஹதீஸ் லீக்கின்னு நினைச்சு கொள்வாங்க. அப்படியான கட்டுக்கதைகளைத்தான் நாங்க இஸ்ராயலியாத் சொல்றோம். இந்த இஸ்ராயலியாத் இல்லாத தப்சீர் நூல்கள் வெகு குறை, 1-2 ஆங்காங்கே தேடும். இப்னு கசீர்ல ஒரு இப்னு கசீர், இமாம் இப்னு கசீர் பெரியோர் இமாம், ஆனா அவர புத்தகத்தில் இருக்கு. இமாம் தபரி பின்னாம் பெரியோர் இமாம், ஆனா அவர புத்தகத்தில் இருக்கு. ஜாதுல் மசீர் எழுதின இமாம் இப்னுல் ஜவுசி பெரியோர் இமாம், ஆனா அவர புத்தகத்தில் இருக்கு. இப்படி சொல்லிட்டு போகும். இந்த தப்சீர்கள் தப்சீர் உல் காசிம் என்று ஒரு இமாம், அந்த தப்சீர் உல் காசிம் இல்லாத கதை இல்லை. அவ்வளவு சொன்னாலே ஆச்சரியப்படுற, இது ஈக்கிமாண்டு நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு இந்த இஸ்ராயலியாத் இருக்கு. எனவே நாங்க இங்க சொல்ல வாரன் என்றால் எப்படி வந்து கடந்துன்ற பெரியோரு இன்னொரு பகுதி. அதை என்ன சொல்ல வாரண்டால், இப்போ ஒரு ஆள் அந்த காலப்பிரிவில் தப்சீரை படிக்கிறேன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், இப்னு கசீர் மொழிபெயர்த்து இருக்கு, நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் இமாம கூட சொல்றாரு, நாங்க எங்களுக்கு ஒரு தலைக்கு தானே இமாம கூட சொல்லவே இல்லை. அவரோட காலப்பிரிவு சிந்தனை, அவரோட காலப்பிரிவு போக்கு, இதுக்கேற்ப அவர் எழுதியிருப்பார். வாசிக்கிற நேரம் எங்களுக்கு விளங்குமே. உதாரணத்துக்கு அல்லாஹு தாலா வச்சுக்கொள்ளுங்கோ, இந்த பனு இஸ்ராயல்கள் செஞ்ச குற்றத்துக்காக தண்டனை கொடுத்தான், கொலை செய்யுமாறு சொன்னான். அந்த தப்சீர்ல வரும் 70,000 பேரை கொலை செஞ்சார். அப்ப 70,000 பேரை கொலை செஞ்ச அந்த தப்சீர்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு, 70,000 பேரை கொலை செஞ்சதா ரிவாயத்தா இப்னு கசீர் தான் எழுதி. 70,000 பனு இஸ்ராயல் இந்தான்றதே பெரிய ஒரு சிக்கல். அந்த நேரம் பனு இஸ்ராயல் சனத்தொகை 70,000 இருந்தான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இப்படி நிறைய பாக்கையிலும் இந்த இஸ்ராயல் இது இன்னொரு கண்ணிவெடி, பயங்கர கண்ணிவெடி. அதாவது குரானே தெரியாது, இஸ்ராயலியாத்து தான் தெரியும். குரான் ஆயத்துகளுக்கு முந்தி இஸ்ராயலியாத்து வந்து மறைக்கும். அது அப்படி இந்த கட்டு கதைகள் வந்து மறைக்கும். திரும்ப ஆதாரபூர்வமற்ற ரிவாயத்துகள் என்ன பொருள் என்றால், சஹாபாக்கள் சொன்னதாக பின்னால இட்டு கட்டப்பட்ட ஒரு தொகை ரிவாயத்து இன்னும் இதோடு சேர்ந்து தப்சீர்கள். எனவேதான் இமாம் அஹ்மத் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன், சலாசத்தும் லைசலஹா அஸ்ல, 3 விஷயங்களுக்கு அடிப்படை இல்லை, அதில் ஒன்று தப்சீர் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார். அதில் ஒன்று தப்சீர். ஏன்னா தப்சீர்ல அந்த அளவு தூரத்துக்கு அவர் சொன்னது மிகைப்படுத்தி சொன்னது, எல்லாமே பொய்ன்ற அல்ல, ஆனா மிகைப்படுத்தி சொன்னது. என்றால் நிறைய அப்படி பொய்கள். உதாரணமா பாருங்க, தன்வீருல் மிக்யாஸ் ஃபி தப்சீர் இப்னு அப்பாஸ் ஒரு புத்தகம் இருக்கு. தன்வீருல் மிக்யாஸ் ஃபி தப்சீர் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தப்சீர், இப்னு அப்பாஸ் சொன்ன தப்சீர். அப்ப எப்படியும் ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர். அப்ப பெண்ணாம்பரி அழகான ஒரு தப்சீர் எடுத்து வாசி பாருங்க, தலை சுத்து. ஏனென்றா அதுல 90% போய் இப்னு அப்பாஸ் சொல்ல, பின்னால வந்த ஒரு ஆள் திரட்டு. இப்னு அப்பாஸ் சொல்லாததுதான் 90% இல்லை. இப்னு அப்பாஸ் சொன்னது கொஞ்சம் தான் இருக்கு. இது நான் மிகைப்படுத்தி சொல்றதல்ல, மிகைப்படுத்தி சொல்றதுல உண்மையாகவே உண்மை. ஹுசைன் உத்தஹபின்னு சொல்லி ஈஜிப்ட்ல அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில தப்சீர டாக்டரேட் செஞ்சார். தப்சீர டாக்டரேட் செய்யும் போது இந்த தப்சீர் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு கொண்டே டாக்டரேட் செஞ்சார். அவர் சொல்றதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் டாக்டரேட் செய்யல தப்சீர்ல, ஆனா இந்த டாக்டரேட் செஞ்சு அந்த புத்தகம் மெனேட்டி போகும் இருக்கு. அந்த டாக்டரேட் ஆய்வுல அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி அவருக்கு கலாநிதி பட்டம் கொடுத்து அந்த புத்தகத்துக்கு 3 பாகங்களை கொண்ட புத்தகம். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நவீன காலம் வரை உள்ள தப்சீர்கள் எல்லாம் அப்படியே ஆய்வு செஞ்சு கொண்டே வந்தார். வேற இடத்துல தன்வீருல் மிக்யாஸுக்கு வந்தார். வந்தோடனே இதை சொன்னார். அதுல உதாரணத்துக்கு அவர் பலதை எடுத்து போட்டு காட்டுவார், இப்படி 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 தான் இப்னு அப்பாஸ் ரிவாயத்துகள் இன்னின்ன வழியில எல்லாம் வரும். அதில் இந்த ஒரு வழியை தவிர மற்ற வழி எல்லாமே தைஃபான அல்லது பலவீனமானு சொல்லுவார், அல்லது மௌதுவானு சொல்லுவார். அப்ப எனவே இப்படியான ரிவாயத்துகள். கடைசியா குரானை பார்க்கிற நேரம்
குர்ஆன்ல ஒரு சூறாவை பார்க்கிற நேரம் முழுமையாக பார்க்கிற பண்பும் பழைய தஃப்சீர்கள் இல்லை. உடைச்சு பார்க்கிற பண்பு தான். அப்படின்னு நான் சொல்ல வரேன். உதாரணமா சூரத்துல் ஃபாத்தியான்னு வச்சுக்கொள்வோம். சூரத்துல் ஃபாத்தியா முழுக்க என்ன சொல்லுது, முழுக்க சேர்ந்து என்ன சொல்லுது, அப்படி இருக்காது. மிக பெரும்பாலும் எப்படி இருக்கும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுக்கு மட்டும் ஒரு விளக்கம், அடுத்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம், அடுத்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம், தொடர்பற்ற விளக்கங்கள் தான் மிக பெரும்பாலும் இருக்கும். மொத்தமா அல்லாஹ் இந்த சூறாவால் என்ன சொல்ல வாரான், சூரத்துர் ரஹ்மான் என்ற சூறால மொத்தமா அல்லாஹ் என்ன சொல்ல வாரான், சரி கஷ்டம் பழைய தஃப்சீர்கள் கேட்டு. எனவே வாசிக்கிற எங்களுக்கு, நவீன காலத்தில் இருக்கிற எங்களுக்கு வாசி பழக்கம் எப்படி, எந்த புத்தகத்தை வாசிச்சாலும் ஒரு தர்க்க ரீதியான ஓர்டர் ஒன்று இருக்கு. ஒரு ஆள் ஒரு கட்டுரையை ஒரு தலைப்பு ஒன்று போட்டு ஒரு கட்டுரை எழுதினால் தலைப்பை பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்கும், இவர் இந்த கட்டுரையில இதைத்தான் சொல்ல போறார். வாசிச்சாலும் என்ன இருக்கும், அதில் ஒரு தர்க்க ரீதியான ஓர்டர் ஒன்று இருக்கு. அழகா அதை வாசிச்சு விலையை கொண்டு போயிடுமாக்கு இருக்கும். இந்த தஃப்சீர்கள் அந்த குர்ஆனுக்கு சொல்ற அந்த சூறாக்கு சொல்ற விளக்கத்தை பார்த்தால் இப்ப எங்களுக்கு அது முழுமையா இந்த சூறா என்ன சொன்னதுன்னு புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கு. இதுதான் அடுத்த குறைபாடு. இப்ப நான் சொல்ல வர குறைபாடு சொன்னால நீங்க விலையும் கொள்ளக்கூட, அப்ப தஃப்சீர்களை தூக்கி கடல்ல வீசுங்கன்னு விலையும் கொள்ளக்கூடாது. சொல்ல வரேன்னா குறைபாட்டை மட்டும் தான் நான் சொல்றேன். தலைப்பை பாருங்களேன், அபாயகரமான இடங்கள் சிலன்னு சொல்றேன். நல்லதை சொல்லல, நல்லதீக்கு நிறைய, அது சந்தேகமே இல்லை, நல்லது நிறைய இருக்குது. அந்த தஃப்சீர்களை வச்சுத்தான் நவீன கால இமாம்களும் தஃப்சீர் ஆசிரியரும் எழுதினாங்க. அல்ல சந்தேகம். இப்ப உதாரணமாக சையத் குத்துப் ஃபீல் குர்ஆன் எழுதினால் வெறும் உலகத்திலிருந்து எழுதல, தபரியை பார்த்து இப்னு கசீரை பார்த்து வேற வேற தஃப்சீர் எல்லாம் வாசிச்சு கவனமாக எடுத்தது. கன்னி வெடிகள்ல சிக்கி கொள்ளாம மிகவும் கவனமாக எடுத்து எழுது. ஒரு இஸ்ராயலியாத்தும் இல்லை. உதாரணமாக நாங்க ஃபீல் குர்ஆன் எடுத்தா ஒரு இஸ்ராயலியாத்தும் இல்லை. தயீஃபானது ஒன்றுமே கிடையாது. ஆங்காங்கே சில நேரங்களில் ஒன்று அல்லது ரெண்டு இருக்கு, மிகவும் குறை என்ற உண்மையை நாங்கள் காணும். அது தஃபீமுல் குர்ஆன் எடுத்தால் அல்லது வேறு வேற நவீன கால தஃப்சீர் எடுத்தால் இந்த குறைபாடுகள் அதில் இருக்காது. அந்த கனிவெடிகளில் சிக்காம கவனமாக வந்து கூட தெரியும் அவங்க. அப்ப எங்கட சிக்கல் என்னென்றால் இந்த தஃப்சீர்கள் நவீன கால தஃப்சீர்கள் எதுவுமே எங்கட மதரசாக்கள் எதுலேயுமே சிலபஸ் புத்தகம் அல்ல, வாசிக்கிற புத்தகம் அல்ல. சிலபஸ் புத்தகமா இல்லாட்டி பிரச்சனை இல்லை வைங்களே, வாசிக்கிற புத்தகமாவதா இருக்குதுன்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்ப எப்படி வருமாள், இந்த கன்னி வெடியில எல்லாம் சிக்கி மாட்டி கால்காயை உடைஞ்சி, கால்காய் என்ற மனசெல்லாம் உடைஞ்சி குழம்பி வரும். நான் குறை சொல்றேன்னு நினைக்காங்க, உண்மையை சொல்லி ஆகணுமே, விஷயம் இதுதான் எங்களுக்கு தெரியணும் என்னன்னு சொல்லி அதுக்காக சொல்றேன். இதுதான் தஃப்சீர்ல வந்து சிக்கல். இரண்டாவது பாதிக்கு வாங்குவோம். இந்த பாதி அடுத்து தர்பியத் தஸ்கியா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தல் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை, சந்தேகம் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை. அதுதான் அடிப்படை. முஸ்லீமோட வாழ்வோட அடிப்படையே அது. கண்டிப்பா அல்லாஹ் பற்றிய பயம், மறும நாளை பற்றிய பயம், தொழுகையோடு வாழுதல், நோன்பை கவனமாக பிடித்தல், இந்த தர்பியத்தொன்று கண்டிப்பாக ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வரும். அந்த தர்பியத் இல்லாத முஸ்லீம் ஒரு நல்ல முஸ்லீம் இல்லை. சில நேரம் முஸ்லீமை விட்டே தூரமாயிருவான், குஃப்ர்ல போய் விழக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஆனால் இது பயிற்றுவிக்கணும் கட்டாயம். அந்த முஸ்லீமை உள ரீதியாக மன ரீதியாக கண்டிப்பா அழகா பயிற்றுவித்து எடுத்தாகும். பயிற்றுவிப்பதற்கு அந்த காலத்தில் இருந்த மெத்தட் சூபித்துவம். சூபித்துவம் என்ற சிந்தனை தான் அந்த காலத்தில் பயிற்றுவிப்பதற்கான ஒரே ஒரு ஒழுங்காக இருக்கு. இந்த சூபித்துவம் பயங்கரமான ஏனைய கலைகளை விடவும் அதிகமான கன்னிவெடிகள் உள்ள ஒரு கலை தான் சூபித்துவம். அதாவது இமாம் கஸாலி ஒரு பெரிய ஒரு மனுஷன் என்றதில் சந்தேகம். பெரியோரு அறிவு ஆளுமான்னு சொல்றதுக்கு ரெண்டு கருத்தில் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம், முஸ்லீம் அல்லாதவனும் ஏற்றுக்கொள்வான். முஸ்லீம் அல்லாதவனும் சொல்லுவான் இமாம் கஸாலி ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளன். மிகவும் நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பணக்கொள்கையை கூட இமாம் கஸாலி இஹ்யா உலுமுத்தீன்ல சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மனுஷன். இதுல ரெண்டு கருத்தில். ஆனால் அதே நேரத்தில் அவர் இஹ்யா உலுமுத்தீன்ல கன்னி வெடிகள் இருக்கின்றன என்பதிலேயும் சந்தேகம், நிறைய தவறுகளும் பிழைகளும் இருக்கிறதுலையும் சந்தேகம். இருக்கிற ஹதீஸ்கள்ல நிறைய தயீஃபான ஹதீஸ், நிறைய மௌதுவான ஹதீஸ். எனவேதான் பின்னால வந்த ஒரு இமாம் ஹாஃபிருல் இராக்கி, ஜெயினுத்தீன் அல் இராக்கி என்ற ஒரு முஹத்திஸ் அந்த இஹ்யா உலுமுத்தீன் அப்படியே எடுத்து அலிக்கிற ஹதீஸ் எல்லாம் ஆய்வு செஞ்சு கீழுக்கு எழுதி வச்சார். இந்த ஹதீஸ் தயீஃபானது, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான, இந்த ஹதீஸ் இட்டுக்காட்டப்பட்ட, இந்த ஹதீஸ்க்கு அடிப்படையே கிடையாது என்று கீழே எழுதி வச்சுக்கிறது நாங்கள் காட்டுறோம். மொழிபெயர்ப்புகள்ல இஹ்யா உலுமுத்தீன் மொழிபெயர்ப்புகள் அது ஒன்றும் இல்லை, சும்மா மொழிபெயர்ப்பு தான் என்று நாங்கள் காட்டுறோம். எனவே இந்த சூஃபித்துவத்துல வந்த விஷயம் என்னண்டா, ஒன்று சூஃபித்துவ சிந்தனைக்குள்ளால போற ஒரு வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிடுவார். ஒரு வாழ்க்கையை பத்தி பெருசா பொருட்படுத்த மாட்டார்.
இந்த போக்க சூஃபித்துவத்துல மூழ்கி போனவர்கிட்ட நாங்க பார்க்கலாம். அந்த காலத்துல இருந்தால் இப்பவும் தான் நாங்க பார்க்கலாம். இது இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு போக்கு. ஆனால் சூஃபித்துவ அந்த கருத்துட பாதிப்பின் காரணமாக, உதாரணமா நீங்க சொல்லுங்களேன், மிகைப்படுத்தி சொல்ற நாவின் விபரீதங்கள்ன்ற புத்தகத்தை நீங்க தமிழ்ல வாசி பாருங்களேன், ஆள் பேசவே மாட்டார். நாவின் விபரீதங்கள் வாசிச்சவர் பேச மாட்டார். விசாமுக்கா சரியா பின்பற்ற பேசல, அந்த அளவு சொல்லி வச்சிருக்கு. இது மாதிரியான பல அவர புத்தகங்களும் இன்னும் பலர புத்தகம், இமாம் கசாலி மட்டுமல்ல பலர புத்தகங்களும் மான வாழ்க்கையை விட்டு ஒதுக்கும். பிறகு ஆன்மீக வழியூடாக அல்லாவை காணுவதற்கு புறப்படுது. அல்லாவை காண்றதுக்கு குரான் காட்டின வழி என்னது? அல்லாஹ்வுடைய ஆயாத், பிரபஞ்ச ஆயத். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். இரவு பகல் மாறி மாறி வருவது, பூமியும் வானங்களும் படைக்கப்பட்டிருப்பதில் அல்லாஹ்வுக்கான அத்தாட்சியில் இருக்கு. இதுதான் குரான்ல நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆயத்துக்களை காணலாம். ஆனா சூஃபித்துவ அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இப்படி சிந்தனையை பாவிச்சால இறைவனை காண்ற ஆன்மீக ரீதியா காணையிலும் நீங்க இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுங்கோ, அப்ப அல்லாஹ்கிட்ட போய் சேரும். கொடுத்தாள் இந்த மனுஷன் கராமத்துல போய் மாட்டி சிக்கி, கராமத் தெரிவட்டுன்னு சொல்லி வந்ததுன்னு சொல்லி ஷைத்தாங்காட்டின கராமத்தை அல்லாஹ் தந்த கராமத்து நினைச்சு கடைசியில போய் குழியில விழுந்ததா மிச்சம். நிறைய பேருக்கு அதான் இஸ்லாமிய வரலாற்றுல சூஃபித்துவ சிந்தனைகளை நாங்க வாசிச்சால் அதை நிச்சயமா இப்படி எல்லாம் காணும். அடுத்து சூஃபித்துவம் போராத்துக்கு இல்ஹாம், கஷ்பு, கனவு, கராமத் என்ற சிந்தனைகள் உருவாக்கி அது கடும் செல்வாக்கு செலுத்துவதாக முஸ்லீம் சமூகத்தில் ஒரு காலப்பிரிவுல இன்றைக்கும் கூட இருக்குது மாறி. அதாவது குறிப்பிட்ட அந்த அந்த அவுளியாக்கள் தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குறாக்கள் என்ற அளவுக்கு இருக்கு. அப்துல் காதர் ஜீலானி இன்னும் கொஞ்சம் பேர் அவுளியாக்கள் சேர்ந்து இந்த உலகத்தையே கொண்டு வராங்க. மௌத்தா போனாலும் அந்த ஆக்கள பவர் இன்னும் கால்காய் தட்டிப்பட்டா வந்து யா முஹியத்தீன் சொல்லும், உங்களுக்கு ஞாபகம். ஏனது அந்த அளவு தூரத்துக்கு கருத்து செல்வாங்க நாங்க சொல்றோம். அதே மாதிரி நிறைய கபறுகள் இருக்குது. அந்த கபறுகளுக்கு கிட்ட போய் அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு பதிலா கபரை நோக்கி கேட்கும். திரும்ப நான் ரசூலுல்லாஹ் கனவுன கண்டேன்னு அவரு பெண்ணாம்பெரிய எடுத்த சமூகத்துல வாய்ப்பார். ஏன் ரசூலுல்லாஹ் கனவுல கண்டான்? ரசூலுல்லாஹ் கனவுல காணையிலுமான்றது காணையிலாண்டு நான் சொல்ல வரல. ஆனா காணுவாரா ஒரு மனுஷன்? கண்டா நாங்க நம்பணுமா? ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்துல வேறு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் நான் கண்டாத்தானே அவர் ரசூலுல்லாஹ் உருவத்தை தெரியும். ஏற்கனவே ரசூலுல்லாஹ் கண்டிருந்தா அவர் உருவத்தை தெரியும். ஷைத்தான் வேறொரு உருவத்துல வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உருவத்துல வரையில வேறொரு உருவத்துல வந்து நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொன்னாலும் இவர் நம்பிடுவார். ஏன்னா ரசூலுல்லாஹ் பத்தி இவருக்கு ஒரு கற்பனை ஒண்டிக்கு அந்த உருவத்துல ஷைத்தானும் வந்துடுவார். தலப்பா ஒண்டிக்கும் தாடி ஒண்டிக்கும் ஒரு கற்பனை ஒண்டிக்கும். இப்ப அதே உருவத்துல ஷைத்தானும் வந்து நான் தான் ரசூலுல்லாஹ்னு இவர் நம்பிடுவார். நம்பி இப்ப ரசூலுல்லாஹ் நான் கனவுல கண்டோம்னா அவரே நினைச்சு கொள்வார் நான் இருக்கிறது பெண்ணாம்பெரிய ஒரு அந்தஸ்துன்னு நினைச்சு கொள்வார். இதை வச்சு மக்களை மேமாத்தி தெரியல. இதை நாங்க காண்றோம், நாங்க வாழ்ற இந்த காலப்பிரிவில் காட்டுறோம். இதே மாதிரி கனவு நிறைய பேர் எப்படி கனவுன்றோடனே அதுக்கு குர்ஆனுக்கு இல்லாத முக்கியத்துவத்தை கொடுப்பார். ஒரு கனவு கண்டா போதும், அவருக்கு கோல் எடுத்து இவருக்கு கோல் எடுத்து அப்படி கண்டேன் இப்படி கண்டேன் இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டு திரிப்பார். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்களை பார்த்தால் கனவு கண்டால் அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பார். பிழையான மோசமான கனவு கண்டா அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ கேட்டு அதோட விட்டுருங்க, அதை கேட்டு கேட்டு திரியவானம் அங்கே இங்கே. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் வெகு சிலர் தான். கனவுக்கு நேரடியான விளக்கங்கள் பெரும்பாலும் இருக்கிறது. ஆனால் இந்த சூஃபித்துவ சிந்தனை நினைச்சிருந்தா கனவுக்கு ஒரு பெண்ணாம்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து கனவு ஒரு சட்ட மூலாதாரமாக மாற்ற அளவு போயிட்டு. இதுதான் சூஃபித்துவத்தில் ஏற்பட்ட ஆகப்பெரிய வழிபிறழ்வுன்னு சொல்லுவோம். இது போதாமைக்கு குஃபுரும் சேர்ந்து சூஃபித்துவத்துக்கு உள்ளுக்கும் சேர்ந்து அத்துவாயுத கொள்கைன்னு நாங்கள் சொல்றோம். எல்லாமே கடவுள் என்று சொல்றோம். இந்த அத்துவாயுத கொள்கையின் சூஃபித்துவத்தின் ஊடாக முஸ்லிம் சமூகத்திற்கும் செல்வாக்கு செலுத்திய இன்னொரு கருத்து. அடுத்தது ஃபிக்ஹ் உசூல். இதுல நாங்க பார்த்தாலும் இப்ப டைம் வைத்து நான் அவசரமா முடிக்கிறேன். ஃபிக்ஹ் இஸ்லாமிய சட்டத்திலேயும் இஸ்லாமிய சட்ட அடிப்படைகள் பற்றிய ஆய்வுகளையும் நாங்க பார்த்தால் முதலாவது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய சிந்தனை தடை என்னண்டா, மனிதனை முஸ்லிமை இயக்க விடாம இருக்கிற தடை என்னென்னால் மதுஹபு வெறி. ஏண்ட மதுஹபு 100% சரி, ஓண்ட மதுஹபு 100% பில். கொஞ்சம் அங்கிஞ்சி போறா நீயத்து வச்சுட்டு மாறும்.
ஹஜ்ஜி போனால் பெண்கள் படுவாங்களே என்ன செய்யன்னு கேட்டா, அங்க போன நீங்க ஹனஃபி மதப்னு நீயத்தை மாத்தி, என்ன புதினமான நீயத்துன்னு யோசிப்பாரு. தொழுகைக்குத்தான் நீயத்து வைக்கும், மதபு மாறுறதுக்கு ஒரு நீயத்து ஒண்டிக்குதான். எங்க வருது குர்ஆன்ல ஹதீஸ்ல? எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த சிந்தனை எல்லார்ட்டையும் பரவலாகி, என்னட்டையும் கூட ஃபத்வா கேட்கிற சிலர் தப்பி தவறி அதுக்கு வேறொரு கருத்து ஒன்று இப்படி மீக்கி நான் தப்பி தவறி சொன்னேன்டா கேட்பாரு. இப்போ மதுஹப் மாறலுமா மோலாக்கு ரெண்டாவது சொல்லி அப்படி மாறுனா நீயத்து வச்சுட்டா மாறும். இப்படி என்னத்துக்கு நீயத்து வைக்கிற? அல்லாஹ்வுடைய சட்டம் இது. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில பார்த்தால் இந்த கருத்து தான், இந்த 4 மதுஹபுடைய இந்த கருத்து தான் ஆதாரபூர்வமானது. இந்த மாதிரி நீயத்து வைக்கிறதுக்கு எழுதிக்கிறார். இமாம் ஷாஃபி என்ன ஒரு நபியா? ஆனால் இந்த மதுஹபு வெறி அவ்வளவு தூரத்து கடும் செல்வாக்கு செலுத்து. அதே மாதிரி தரீக்கா வரி, கடைசிக்கு இயக்க வரி, கடைசி 1000 வெறி முஸ்லிம் சமூகத்தை இயங்க விடாமல் தடுத்து ஒரு பக்கம். பிறகு இறுகிய சிந்தனை போக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வாருன்னா, எப்பவுமே மார்க்கத்தை கடுமையா காட்டுற அளவுக்கு நல்லமன்றதான் எங்கட கருத்து. எல்லாத்துக்கும் ஹராம்னு சொல்லணும். அப்பா அவர் நல்லோர் இமாம், எடுத்ததுக்கெல்லாம் நஜீஸ்ன்னு சொல்லணும், எடுத்ததுக்கெல்லாம் ஹராம்னு சொல்லணும். கொஞ்சமானும் நெகிழ்ந்து கொடுத்து கருத்து சொன்னால் ஆள் சரிவாரு, எல்லாத்தையும் ஹலாலாக்க பார்க்கிறார். எல்லாத்தையும் ஹராமாக்கணும் இவர கருத்து. அப்போல ஒரு லிஸ்ட் ஒன்று போடும், எல்லாம் ஹராம். மியூசிக் ஹராம், போட்டோ எடுக்கிற ஹராம், ரத்த தானம் ஹராம், உறுப்பு தானம் ஹராம், டிவி பார்க்கறது ஹராம் சொல்லிட்டு போங்க. இந்த லிஸ்ட்டை போட்டா அவனுக்கு வாழையில, இந்த லிஸ்ட்டை கையில கொடுத்துடுற, இந்த இதுதான் இப்போ ஹசரத் இதை வச்சு வாழையில. அதை நிர்பந்தத்துக்காக வேண்டி செய்யலாம். அடுத்த 10 நியாயம் பாருங்க. ஒரு பக்கத்தால அபு நவாஸ்ர கபூர் பாரு, எல்லா பக்கத்தையும் ஒரு மூடி அடுத்த பக்கத்தை அப்படியே திறந்து வச்சு, முன் பக்கத்தால பெரிய பூட்டு, பின்னால போய் பார்த்தா எல்லாம் திறந்து, எல்லாத்தையும் ஹராம்னு சொல்லிட்டு கடைசி சொல்றது என்றால் நிர்பந்தத்துக்காக செய்யலாம். அப்ப எல்லாமே செய்யலாமா? நிர்பந்தத்துக்காக வேண்டி செய்யலாம். இறுகி சொன்னால்தான் அது மார்க்கம். அப்போ எவ்வளவு இருக்கமா சொல்லலுமோ அவ்வளவு இருக்கமா சொல்ற. பாட்டே உண்ட மியூசிக்கே உண்ட காதுல கேட்க அமைந்துட்டால் நீதான் ஆக உயர்ந்த முஸ்லீம். செய்திக்கு முன்னால போகுமே சின்ன ஒரு மியூசிக், அதையும் கேட்காது. செய்தி போடுறதையும் போடும், அதையும் கேட்காது. சின்ன ஒரு மியூசிக் ஆயிக்கும், அது லேசான ஒரு மியூசிக் ஆயிக்கும், அதுவும் கூட ஹராம். இவ்வளவுக்கு மியூசிக்கை பத்தி பெண்ணாம்பெரிய ஒரு சர்ச்சை. அது ஒரு கருத்து இல்லை, 2 பக்க கருத்துக்களுமே. ஒரு ஹதீஸாலும் இல்ல மியூசிக் ஹராம் நிறுவுறதுக்கு ஒரு ஹதீஸும் இல்லை. இருக்கிற ஒரே ஒரு ஹதீஸ், அதுவும் சர்ச்சை, தைஃபானா சஹீஹானான்னு சர்ச்சை. மற்ற ஹதீஸ் சொல்றதெல்லாம் பொய். ஒன்று இம்மா தைஃபுன் வ இம்மா மௌது, ஒன்று அது ஆதாரபூர்வமற்ற ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் ஆயிக்கும், இல்லாட்டி இட்டு கட்டின ஹதீஸ் ஆயிக்கும், 2 உண்டு. இதுதான் உண்மை. ஆனாலும் அது எங்கட சமூகத்தில் எப்படி செல்வாக்கு செலுத்தி சேர்ந்தால், நாங்க முஸ்லீம்களை காப்பாற்றணுமே, அப்ப இறுக்கி சொன்னா தான் நல்ல கேட்காது. பன்னாட்டி மியூசிக்கை ஒரே கேட்டு கேட்டிருப்பாங்க. ஏன்னோ இந்த இறுக்கி சொன்னா கேட்காதவங்க மாதிரி வேண்டிய மட்டும் மியூசிக்கும் அது மீது இன்றைக்கு சாதாரணமாக போயிட்டு. அப்ப இப்படி இறுகின சிந்தனை போக்கத்தான் நாங்க எல்லா பாதிலையும், அதுல மட்டுமல்ல, உணவு எடுத்தாலும் அதுதான், உடை எடுத்தாலும் அதுதான், குடும்ப வாழ்க்கை எடுத்தாலும் அதுதான், அரசியல் வாழ்க்கை எடுத்தாலும் அதுதான். எதை எடுத்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாத்தை இறுக்கி சொல்ல இயலுமோ அவ்வளவு இறுக்கி சொன்னால்தான் அது இஸ்லாம். ஹராம் கூட இருந்தா தான் இஸ்லாம். ஹலால் குறைய கூடுதலா ஹராம் என்றதுதான் இஸ்லாம். இப்ப உதாரணமா பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஒரு பாலைவனத்துல போய் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கிணறு ஒண்டி, அந்த கிணறுல ஒளிச்செய்யும். ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார். ஒரு சஹாபி கேட்டாரு அவர்கிட்ட பார்த்து, இந்த பாருங்க, இந்த கிணற்றுல இரவு ஏதாவது மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்கிறது உண்டா? தண்ணி குடிச்சா நஜீசாகம் தானே, அதுல வாயில் இருக்கிறவர்களுக்கு நஜீசாகம் தானே கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க அவரை பார்த்து, பதில் சொல்லாது பெசாமிரி, அது குடிச்சதா அதுக்கு, நாங்க இங்க ஓடி செஞ்சு இது குடிச்சிட்டு போவோம். இப்படி நாங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். 1000 தேடி தேடும், அவனை இல்லாட்டி தேடி போவோம். அவனை என்ன நாய் வந்திக்குமோ, பாலைவனத்தில் இருக்கிற கிணறே நாய் வந்திக்குமா, கரடி வந்திக்குமா, சிங்கம் வந்திக்குமான்னு தேடி போடும். ரசூலுல்லாஹி சொன்ன பதில் அது. ரசூலுல்லாஹ்வுக்கு இறுக்கமான சிந்தனையே இல்லை, ஆனா எப்படியோ எங்கள்கிட்ட அந்த சிந்தனை வந்து என்றதுதான் உண்மை. இப்படி
எவ்வளவு தூரத்துக்கு இறுக்கமாக சொல்லியலுமோ அவ்வளவு தூரத்துக்கு இறுக்கமாக கடைசியா கிளை சட்ட வசனம் மையப்படுத்திய சிந்தனை போக்குதான் எங்களுக்கு மிகைத்திருக்கு. நம்ம என்ன சொல்ல வாரம் என்றால் ஷரியாட மகாசிது ஷரியான்னு சொல்லுவோம், ஷரியாவுடைய இலக்குகள்னு சொல்லுவோம். இஸ்லாமிய சட்டங்கள் அல்லாஹ் என்ன இலக்க